2024 சட்டமன்ற தேர்தலில் ஒடிசா மாநிலத்துல தொடர்ந்து 24 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்த நவீன் பட்நாயக்க ஆட்சி படிக்கட்டை விட்டு கீழே தள்ளிச்சு பாஜக. சட்டப்பேரவை தேர்தலில் 51 தொகுதிகளை ஜெயிச்ச பிஜு ஜனதா தளம் மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதியை கூட ஜெயிக்கல. இதனால வீக்கா இருக்க பிஜு ஜனதா தளத்தை பாஜக உடைக்க முயற்சி செய்வதாகவும் அதற்கு வி.கே. பாண்டியன் உடந்தையாக முடிவு செய்திருப்பதாகவும் செய்திகள் கூட வெளியாச்சு. இது போதாதுன்னு பிஜு ஜனதா தள ராஜ்யசபா எம்பி மம்தா மோகன்தான் முதல் நாள் கட்சியை விட்டு விலகி அடுத்த நாள் பாஜக ஐக்கியமானாங்க. ஏற்கனவே தோல்விக்கு காரணமான பல மாநில பொறுப்பாளர்களை கூண்டோட தூக்கி அடிச்ச பட்நாயக் அந்த இடங்கள்ல புதிய பொறுப்பாளர்களை நியமிச்சாரு. ராஜ்யசபால பாஜகவோட எதிர்கட்சியா செயல்படணும்னு தன்னுடைய கட்சி எம்பிக்களுக்கு அறிவுறுத்தினதோட 50 எம்எல்ஏக்களை வச்சு ஒரு நிழல் அமைச்சரவையை அமைச்சு ஆளும் பாஜக அரசை இன்சிஞ்சா கண்காணிக்க அறிவுறுத்தியிருக்காரு. இது போக மாநிலத்துக்குட்பட்ட மாவட்டங்கள்ல கட்சியோட செயல்பாடுகளை கண்காணிக்க 15 உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்று அமைச்சர் நவீன் பட்நாயக். இப்போ தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியோட முதல் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடந்த இந்த கூட்டத்துல மூத்த தலைவர் டெபி பிரசாத் மௌரியா தலைமையில இந்த 15 உறுப்பினர்கள் குழுவோட சங்கா பவன்ல ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. இதுல கட்சியோட செல்வாக்க மீட்டெடுக்க என்ன செய்யலாம்னு ஆலோசிக்கப்பட்டிருக்கு. மாநில குழு அமைத்தல், மாவட்டங்கள்ல அடிக்கடி கட்சி கூட்டங்களை நடத்துறது, கட்சியோட அமைப்புகளுக்கு தலைமை பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கிறது, காந்தி ஜெயந்தி முதல் மாநிலத்துல பாத யாத்திரைகளை நடத்துவது, ஆளும் பாஜகவுக்கு எதிராக வலுவான கருத்துக்களை முன்வைக்கிறதுன்னு அந்த ஆலோசனை கூட்டத்துல பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நவீன் பட்நாயக் ஓகே சொன்னாதான் செயல் வடிவத்துக்கு வரும். அதோட சமீபத்துல பாஜக இணைஞ்ச மம்தா மோகன்தாவோட மாயூர்பஞ்ச் மாவட்டத்துல திரும்ப கட்சியை வளர்த்தெடுக்கிறது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா குட்மி சமூகத்தினர் அதிகமா இருக்க அந்த மாவட்டத்துல பிஜு ஜனதா தளத்தை வளர்த்தெடுத்ததுல மம்தாவோட பங்கு அதிகம். இது மட்டும் இல்லாம கட்சியோட செல்வாக்க மீட்டெடுக்கும் விதமா வர நவம்பர் மாதம் ஒடிசா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு நவீன் பட்நாயக். இந்த சுற்றுப்பயணத்தோட இன்னொரு முக்கியமான நோக்கம் தோல்வியால மனமுடைஞ்சு போயிருக்க நிர்வாகிகளை நேர்ல சந்திக்கிறது தானா. ஆட்சியில இருக்கிற வரைக்கும் பாஜக ஆதரவு போக்க கையாண்டுகிட்டு இப்போ திடீர்னு நவீன் பட்நாயக் எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது ஒடிசா அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.